ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெசிபி. இப்போது அதுக்கு தேவையான சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 kg சிக்கன். இதில் வந்து மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 சின்ன தக்காளி எடுத்துருக்கிறேன். பெரிய தக்காளினா 2 எடுத்துக்கோங்க போதும். ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள், மிளகாய், தனியா, மிளகு, சீரகம்லாம் சேர்த்தது, உப்பு. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் 1 by 1 எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு விசில் போட்டு வேக விட போகிறோம். இது ஒரு சிம்பிளான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது சிக்கனை உப்பு எவ்வளோ உங்களுக்கு உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த குழம்பு மிளகாத்தூள் இதையும் சேர்த்துக்கிறோம். தக்காளியை வந்து எதுக்காக ரஃபாக கட் பண்ணியிருக்கோன்னா, அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். இப்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிருக்கிறேன் நான். ஆல்ரெடி சிக்கனில் வந்து தண்ணி வரும். அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா இந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு விசில் போட்டு வேக வைக்கலாம். ஒரு 2 விசில் விட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சிங்கன்னா போதும். இப்போது அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் கூட இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயில் வதக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வதக்குறோம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டும் அந்த கருவேப்பிலையும் சீக்கிரமாக தீஞ்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்குங்க. அதுக்குள்ளே அந்த குக்கரில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணதும் நம்ம இதை சூடாக அதிலே கொட்டிடலாம். இப்போ இதில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சிக்கன்லாம் வந்து நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளித்து வச்சதை அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேஸை வந்து சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள். இந்த தாளித்த எண்ணெய்லாம் வந்து இந்த குழம்போடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இல்லைன்னா மேலே மட்டுமே இருக்கும், அடியிலலாம் ஒன்றுமே எண்ணெய் இறங்கியிருக்கு. அதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, குழம்பெல்லாம் சுண்டிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே இல்லை சிம்லேயோ வச்சு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிவிட்டு நல்லா கொத்தமல்லி தழையை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை இந்த குழம்புல போட்டு இறக்கிடலாம். குயிக்காக ஒரு சிக்கன் கிரேவி செய்யணும், சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னும் போது பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், திக்காகவும் இருக்கும் குழம்பு. நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்ல. ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.